வணக்கம் entrepreneurs. நீங்க உங்களோட பிசினஸை LLP-ஆ ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா? நீங்க கட்டாயம் இந்த ரெண்டு வார்த்தைகள்ல கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஒன்னு பார்ட்னர், இன்னொன்னு டெசிக்னேட்டட் பார்ட்னர். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா டெசிக்னேட்டட் பார்ட்னர்னா யாரு, பார்ட்னருக்கும் டெசிக்னேட்டட் பார்ட்னருக்கும் என்ன வித்தியாசம், அது மட்டும் இல்லாம ஒரு டெசிக்னேட்டட் பார்ட்னருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்ன, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நிறைய பேருக்கு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல நிறைய தயக்கங்கள் இருக்கும், அதனால தள்ளி போட்டுட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனா அந்த பிசினஸை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போறதுல நிறைய சிரமங்கள் சந்திப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்துல நம்ம ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கோங்க. அதோடைய முதல் கட்டமா ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் பிசினஸ் கம்யூனிட்டியில பிசினஸ் பத்தின நிறைய டிப்ஸ், பிசினஸ் இன்ஃபர்மேஷன், பிசினஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றோம். நீங்களுமே அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்களுமே வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட மெம்பர் ஆயிடுங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை சந்திக்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயரோட கம்பெனி பேரு லா இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்னா யாருன்னு பாத்துடலாங்க. லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட், அதாவது LLP ஆக்ட் 2008ல தான் முதல் முறையா இந்த டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எப்படி பிரைவேட் லிமிடெட் கம்பெனில டைரக்டர் அப்படின்ற ரோல் இருக்கோ அதே மாதிரி தாங்க LLP-ல டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்ற ரோல். இந்த டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்றவங்க தான் ஒரு கம்பெனியோடைய தலைமை நிர்வாக அதிகாரிகள், அதாவது டாப் மேனேஜ்மெண்ட்டுங்க. இவங்க தான் கம்பெனியோடைய டே பை டே ஆக்டிவிட்டிக்கு ரெஸ்பான்சிபிள். அடுத்து ஒருத்தர் டெசிக்னேட்டட் பார்ட்னரா ஆகணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துடலாமா? முதல் விஷயம், ஒரு தனிநபரால மட்டும்தான் டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆக முடியுங்க. அதாவது ஒரு கம்பெனியோ என்டிட்டியோ ஆர்கனைசேஷனோ டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆக முடியாது. தனிநபரால மட்டும்தான் டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆக முடியுங்க. நம்பர் 2, மேஜர், அதாவது 18 வயசு பூர்த்தி அடைஞ்ச ஒரு தனிநபரால தான் டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆக முடியுங்க. நிறைய பேர் கேட்பாங்க, என்னோட குழந்தைய நான் டெசிக்னேட்டட் பார்ட்னரா இல்ல டைரக்டர் ஆகணும் அப்படின்னு. அவங்க மேஜர் ஆனாதான் அவங்களால டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்ற பதவி ஏற்க முடியுங்க. மைனரால டெசிக்னேட்டட் பார்ட்னரோ இல்ல டைரக்டரோ ஆக முடியாது. மூணாவது, எந்த நாட்டுடைய குடிமகனா இருந்தாலும் டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆக முடியுங்க. அதாவது ஃபாரின் நேஷனலா இருக்கட்டும், இல்ல NRI-யா இருக்கட்டும், இல்ல OCI-யா இருக்கட்டும், எல்லாருமே டெசிக்னேட்டட் ஆகிறதுக்கு எலிஜிபிள் தாங்க. அண்ட் கடைசியா, சொந்தமா முடிவெடுக்கக்கூடிய மனநிலையில இருக்கணுங்க. மனநிலைக்கு பாதிக்கப்பட்டவர்களோ இல்ல மனநிலை குறைபாடு உள்ளவர்களாலேயோ டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்ற ரோலை எடுக்க முடியாதுங்க. அடுத்து, ஒரு LLP-ல ஒரு தனிநபர் டெசிக்னேட்டட் பார்ட்னரா பதவி ஏற்கிறாரு அப்படின்னா அவருக்கு ROC-ல இருந்து DPIN அப்படின்னு ஒரு நம்பர் அலோகேட் பண்ணுவாங்க. இந்த DPIN இதோடைய விரிவாக்கம் அப்படின்றது டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது ஒரு 8 இலக்க யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருங்க. எப்படி பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒருத்தர் டைரக்டர் ஆகும்போது அவருக்கு DIN நம்பர், அதாவது டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த LLP-ல ஜாயின் பண்ணக்கூடிய டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்க்குமே DPIN அப்படின்ற யூனிக் நம்பர் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனில நீங்க டெசிக்னேட்டட் பார்ட்னரா பதவி ஏற்கிறீங்க அப்படின்னா தான் இந்த DPIN நம்பர் வாங்க முடியுங்க. சும்மா இருந்துட்டு போகுது அப்படின்னு யார் வேணாலும் இந்த DPIN நம்பர் வாங்க முடியாது. அடுத்து, ஒரு LLP அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் ஆவது கட்டாயம் இருக்கணுங்க. அதே மாதிரி நீங்க ஒரு கம்பெனில டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆயிட்டீங்க அப்படின்னா இன்னும் 19 கம்பெனிஸ்ல தான் மேக்ஸிமம் டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்ற பதவி ஏற்க முடியுங்க. அதாவது ஒரு நபர் மேக்ஸிமம் 20 கம்பெனிஸ்ல தான் டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்ற பதவி வகிக்க முடியும். சரிங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்க ஒரு LLP-ல டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய கடமைகள்லாம் என்னென்ன பாப்போமா? நம்பர் 1, ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். ஒரு LLP அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த LLP ROC, அதாவது ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நிறைய ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியிருக்குங்க. இதை கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். LLP-ல இருக்கக்கூடிய டெசிக்னேட்டட் பார்ட்னர் தான் ROC-க்கு இந்த ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்றதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. உதாரணத்துக்கு ஃபார்ம் 8 அப்படின்னு இருக்குங்க, இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். அதே மாதிரி ஃபார்ம் 11 சப்மிட் பண்ணோம், இது ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். இது எல்லாத்தையுமே சப்மிட் பண்றதுக்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி டெசிக்னேட்டட் பார்ட்னர் கிட்ட தாங்க இருக்கு. நம்பர் 2, ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு கம்பெனிலான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்னு நிறைய ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாமே டெசிக்னேட்டட் பார்ட்னர் தான் பார்க்கணும். நம்பர் 3, டிசிஷன் மேக்கிங். ஒரு கம்பெனிக்கு தேவையான அத்தனை டிசிஷன்ஸையும், அதாவது புது ப்ராடக்ட் என்ன லான்ச் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பிளான்ஸ், சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்ட்மெண்ட், இப்படின்னு அத்தனை டிசிஷன்ஸையும் நம்ம டெசிக்னேட்டட் பார்ட்னர் தான் டிசைட் பண்ணுவாரு. நம்பர் 4, ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்.
கம்பெனில எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு, லாபம் எவ்வளவு, இது அத்தனையும் பார்க்க வேண்டியது டெசிக்னேட்டட் பார்ட்னர் தாங்க. நம்பர் 5, கோஆர்டினேட் வித் எக்ஸ்பர்ட்ஸ். கம்பெனியோட ஆடிட்டர், கம்பெனி செக்ரட்டரி, பிசினஸ் லாயர் இவங்க எல்லாரோடும் ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ணி பிசினஸ் சக்சஸ் பாத்ல கொண்டு போறதாங்க இவருடைய முக்கியமான கடமை. சரிங்க, கடைசியா ஒரு எல்எல்பில பார்ட்னருக்கும் டெசிக்னேட்டட் பார்ட்னருக்கும் என்ன வித்தியாசம் பார்த்துடலாமா? முதல் விஷயம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பார்ட்னர்ஸ் அப்படின்றவங்க கம்பெனில முதலீடு போட்டு அந்த கம்பெனியோடைய ஓனர்ஸா இருக்கவங்கள தான் பார்ட்னர் அப்படின்னு சொல்றவங்க. அதுவே டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்றவங்க அந்த கம்பெனியோடைய தலைமை நிர்வாக அதிகாரிகள், அதாவது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுங்க. இவங்க தான் கம்பெனியோடைய டே பை டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெஸ்பான்சிபிள். ரெண்டாவது வித்தியாசம் கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ். ஒரு பார்ட்னருக்கு லாபத்துல பங்குங்க, அதுவே டெசிக்னேட்டட் பார்ட்னருக்கு மாசம் மாசம் சம்பளம். மூணாவது டிசிஷன் மேக்கிங். பார்ட்னர்ஸ் அப்படின்றவங்க கம்பெனியோடைய வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது இந்த கம்பெனியோடைய விஷன் என்ன, மிஷன் என்ன, இந்த கம்பெனி எந்த டைரக்ஷன்ல போகணும், கம்பெனியோட கோல் என்ன, இதெல்லாம் செட் பண்றவங்க. டெசிக்னேட்டட் பார்ட்னர் அவங்க செட் பண்ணக்கூடிய கோல், அவங்க விஷன், அதுக்கேற்ற மாதிரி கம்பெனியை வழி நடத்தி செல்றவங்க தான் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ். அடுத்து லயபிலிட்டியில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸுங்க. ஒரு பார்ட்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு முதலீடு போட்டாரோ அது வரைக்கும் தாங்க அவரு லயபிள். அதுவே டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்றவங்க ஏதாவது கம்பெனில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க, இல்ல நெக்லிஜென்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்றவங்க பர்சனலா லயபிள்ங்க. கடைசியா ரிமூவலுங்க. ஒரு பார்ட்னரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு. இல்ல எல்எல்பி அக்ரிமெண்ட்ல ஏதாவது ஸ்பெசிபிக்கா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி ஒரு பார்ட்னரை ரிமூவ் பண்ணலாம். ஆனா டெசிக்னேட்டட் பார்ட்னரை ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு 30 நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டு டெசிக்னேட்டட் பார்ட்னரை ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். சரிங்க, இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா டெசிக்னேட்டட் பார்ட்னர்னா யாரு, அவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, பார்ட்னருக்கும் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், இது எல்லாமே டீடைல்டா பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிசினஸ் லாயரோட கம்பெனி பேரு ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.